வாங்க நண்பர்களே, கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். நம்ம வாரத்தோட தொடக்கத்திலே சொன்னோம், வாரத்தோட முடிவில் தங்கத்தோட விலை வரலாறு கணதா சரின்ட்டு. அதே போல் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சேனலில் சொல்லியிருந்த மாதிரியே தங்கத்தோட விலை யாரும் எதிர்பாராத அளவு கடுமையாக சரிஞ்சிருக்கு. இந்த கடுமையான சரிவு மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சமாக 1 கிராம் 118 ரூபாவாக காணப்படுது. வெள்ளியோட விலை இப்படி உச்சத்தில் காணப்பட்டாலும் இதற்கு மாறாக தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது. 1 கிலோ பார் வெள்ளியோட விலை 1,18,000 அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படவில்லை. வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு 1,15,000 1,07,000 8,000 அப்படிங்கிற ரேஞ்சில் கடுமையாக இல்லை மிக கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ வெள்ளியோட விலை ஒரு அளவை தாண்டி அதிகமாக உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம். 24 தங்கம் 1 கிராம் 9,797 அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 கேரட்டோட 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் 78,376 ரூபாவாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 80,000 பக்கமாக போனது, இப்போ 78,000 காணப்படுது. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிராமோட விலை நம்மளுக்கு 78,000 குறைந்தபட்சமாக 73,000 4,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 8,980 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சரிவில் தான் காணப்படுது. இந்த நல்ல சரிவு மேலும் கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மாற்றங்கள் இருக்கணும், சரிவு ஏற்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 கேரட்டோட 8 கிராம் 71,840 அப்படிங்கிற விலையில் காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மிக கடுமையான சரிவில் காணப்படவில்லை. மேற்கொண்டு சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியும். 71,000 குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 67,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த 22 தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்கவில்லை. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிய ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா அது வந்து $3,600 மேலே உயர்ந்தது. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா $3,200 கீழே சரிஞ்சு காணப்படுது. இதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா $50-60 சரிவுன்னு பார்க்குறப்போ $200-250 வரைக்கும் அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இந்த வாய்ப்புகளை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து வாரத்தோட முடிவில் தான் நம்மளுக்கு தங்கத்தோட விலை பெரிய சரிவில் காணப்பட்ட வரல. வருகின்ற வாரத்தில் வாரத்தோட முதல் நாள்லேருந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக இல்லை மிக கடுமையாக சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது.